ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஐ லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹோம்மேட் பீஸா சாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பீஸா சாஸ் ரெசிபி பண்ணுறதுக்காக 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன், ஹாஃப் ஆனியன், அப்புறம் 2 காஞ்ச மிளகாயும் எடுத்துருக்கிறேன். முதல்ல தக்காளியோட பேக் சைடில் கிராஸாக நம்ம கட் பண்ணி விட போகிறோம். இப்படி கட் பண்ணுறதுனால தக்காளியை நம்ம பாயில் பண்ணி எடுத்த பிறகு அதோட தொலியை நம்ம உரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் மேலே இருக்கிற இந்த கண்ணு பகுதியையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தக்காளியிலையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி கொடுக்குறோம். தக்காளியை ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் அப்புறமா காஞ்ச மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தக்காளியும் சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போது இந்த தக்காளி கொஞ்சமாக சூடு ஆறி வந்த பிறகு நம்ம இதோட தொலியை உரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியோட தொலியை உரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை அரைக்கும்போது நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், கொஞ்சம் நிறையா இருந்தால் போதும். இப்போது நம்ம தக்காளி, வெங்காயம், அப்புறமா காஞ்ச மிளகாவையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட வேணாம். நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் 3 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இந்த பூண்டு பச்சை வாசம் போய் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுறோம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஆட் பண்ணி கொடுத்து நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெய் எல்லாமே இந்த டொமேட்டோ பியூரி கூட சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு நான் இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சமாக வற்றி வரட்டும். இப்போது நம்ம இது கூட டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். உங்களோட புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக புளிப்பு வேணும்னா கொஞ்சம் கூட கெச்சப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால இது கூட நான் வினிகர் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வினிகர் கூட இது கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1/2 டீஸ்பூன் பேசில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். நான் இது கடையில் வாங்கினது கிடையாது, வீட்டிலே ரெடி பண்ணேன். கொஞ்சமாக துளசி இலையை எடுத்து தோசைக்கல்லில் போட்டு அதை நல்லா ஹீட் பண்ணி பவுடர் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணியும் ஆட் பண்ணலாம், கடையிலேருந்து வாங்கி ஆட் பண்ணலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே சில்லியை நல்லா ரெட் சில்லியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா 2 டீஸ்பூன் சுகர் இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பீஸா சாஸ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பீஸா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பீஸா சாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.